நம்ம தொடர்ந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் உடைய அப்டேட் ஸ்கீம்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் வாங்கக்கூடியவர்களுடைய லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தகவல்கள் வெளியாயிருக்கு. ஏன்னா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும், அதாவது போன தடவை ஆட்சிக்கு வந்த போது கலைஞர் மகளிர் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மகளிர் தொகைன்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. அப்ப அதுக்கு சில ரூல்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. அந்த ரூல்ஸுக்குள்ள வர்றவங்களை மட்டும் தான் என்ன பண்ணாங்கன்னா எடுத்துக்கிட்டாங்க. அப்ளை பண்ணவங்க ஒரு 3 கோடி பேர் கூட அப்ளை பண்ணியிருந்தாங்க போன தடவை. ஆனா எடுத்துட்டது பாத்தீங்கன்னா இதுவரையும் 1,30,00,000 பேருக்கு தான் கொடுத்தாங்க. அப்ப ஏதோ ஒரு லிஸ்ட் வச்சுதானே அவங்க எடுக்கிறாங்க. ஏதோ ஒரு சில விஷயங்களை அடிப்படையா வச்சுதான் அவங்க என்ன பண்றாங்க, செலக்ட் பண்றாங்க. மத்தவங்க எல்லாம் அப்ளை பண்ணாலும் ரிஜெக்ட் பண்ணப்படுறாங்க. அதனால அப்ளை பண்ணி நிறைய பேருக்கு வரல, கிடைச்சிருக்கவங்களுக்கு தெரியாது, மத்தவங்களுக்கு எல்லாம் அப்ளை பண்ணிதான் வரலன்னு சொல்லிட்டு. ஆனா உண்மையாலுமே கிடைச்சவங்க தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே கிடைச்சிருக்கலாம். ஆனா நிறைய பேருக்கு அப்ளை பண்ணி 1 தடவை 2 தடவை 3 தடவை கூட அப்ளை பண்ணி இன்னும் கிடைக்காம இருக்கு. அப்ப ஒரு குறிப்பிட்ட லிஸ்ட் இருக்குது, அந்த லிஸ்டினுடைய அடிப்படையில தான் கொடுக்குறாங்க. இப்ப என்ன விஷயம்னா, இப்ப திட்டமே மாறுது. போன தடவை 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை இருந்துச்சு. இந்த தடவை பாத்தீங்கன்னா 2500 ரூபாய் மாண்புமிகு மகளிர் திட்டம்னு மாறுது. இப்ப திட்டம் மாறும் போது என்ன பண்றாங்கன்னா மறுபடியும் முதல்ல இருந்து என்ன பண்ணுவாங்க, லிஸ்ட் வச்சுதான் என்ன பண்ணுவாங்க எடுப்பாங்க. அதாவது போன தடவை வாங்கிட்டு இருக்க 1,30,00,000 பேர்த்தையும் என்ன பண்ணுவாங்க, கன்சிடர் பண்ணி அவங்க இந்த தடவையும் வாங்குறாங்களா இல்லையா, அது போக யாரெல்லாம் புதுசா ஏத்துறோம் அப்படிங்கறத அவங்க பார்ப்பாங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா நிறைய காரணம் இருக்கு. ஏன்னா ஏன் போன தடவை வாங்கினவங்களையும் இந்த தடவை செக் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க சொல்லக்கூடிய வரம்பெல்லாம் இருக்குல்ல, அதாவது இவங்க எல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வரம்பு அப்படிங்கிறது ஒன் டைம் பிக்ஸ்ட் கிடையாது, அது ஒவ்வொரு வருஷத்துக்கும் மாறும். அப்ப அன்னைக்கு கொடுக்கும் போது அந்த வரம்புக்குள்ள இருந்தவங்க வாங்கியிருப்பாங்க, அந்த ஸ்கீம் முடிகிற வரையும் அதுலயே கண்டினியூ பண்ணிருப்பாங்க. ஆனா இப்ப அடுத்த ஸ்கீம் 2500 ரூபாய் அப்படிங்கும் போது இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் பாத்தீங்கன்னா பார்க்கும்போது இந்த வருஷத்துக்கு, அதாவது அதே ரூல்ஸ் அங்கிருந்து நீங்க ஃபாலோ பண்ணாலும் வருஷம் மாறும் போது உங்களுடைய வருமானம் எல்லாம் மாறி இருக்கும். அதனால இந்த வருஷத்துக்கு அதை நீங்க மேட்ச் பண்ணாதான் கொடுப்பாங்க. அதனால புதுசா அப்ளை பண்ணாலும் சரி, ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்கவங்களுக்கும் சரி, எல்லாரையுமே என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வச்சிருக்காங்க. இப்ப அதை நான் ஒன்னொன்னா சொல்றேன், அதை வச்சுதான் என்ன பண்றாங்க, ஃபில்டர் பண்ண போறாங்க. அதுல ஒன்னொன்னா பாக்கலாமா. முதல் விஷயமே பாத்தீங்கன்னா ரேஷன் கார்டுடைய அடிப்படையில என்ன பண்றாங்க, ஃபில்டர் பண்றாங்க. போன தடவை ரேஷன் கார்டு தான் முக்கியமான ஒரு விஷயமா வச்சிருந்தாங்க. முதல்ல நம்ம ரேஷன் கார்டை தான் பார்க்க போறோம். அந்த ரேஷன் கார்டுல உங்க ரேஷன் கார்டு எடுத்து பாருங்க, அதுல என்ன எழுதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு AAY அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ரேஷன் கார்டுல எழுதி இருந்தா உங்களுக்கு பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை கிடைக்கும்னு அர்த்தம். AAY என்னன்னா அந்தி யோஜனா அன்ன யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடிய ரேஷன் கார்டு. இது பாத்தீங்கன்னா குறிப்பா யாரு கொடுப்பாங்கன்னா, யாருக்கெல்லாம் வருமானமே நிரந்தரமா இல்லையோ, தினக்கூலிகளாக இருக்கிறாங்களோ, வயசானவங்களா இருக்காங்களோ, நோயாளிகளா இருக்கிறாங்களோ, ரொம்ப சிரமப்பட்டுதான் அவங்களுடைய வாழ்வாதாரமே இருக்குது அப்படிங்கக்கூடியவங்களை பாத்தீங்கன்னா இந்த ஒரு கார்டு கொடுக்குறாங்க. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா வறுமை கோட்டு கீழே இருக்கிறாங்க அப்படிங்கறத இதனுடைய அர்த்தம். யார் யாரெல்லாம் AAY அப்படிங்கக்கூடிய கார்டு வச்சிருக்காங்களோ அவங்களாம் வறுமை கோட்டு கீழே வந்துருவாங்க. பொதுவா பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் AAY இருக்குமான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பாத்தீங்கன்னா குறைந்த மக்கள் தான் இதுல இருப்பாங்க. ரொம்பவே பாத்தீங்கன்னா அடிப்படை வசதி கூட அவங்களுக்கு சிரமமா இருக்கும். அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இலவச சக்கரை பொருட்கள் இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த கார்டு வச்சிருக்கவங்களுக்கு மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப உங்களுடைய ரேஷன் கார்டு AAY இருந்தா உங்களே செலக்ட் பண்ண போறாங்க, நீங்க செலக்ஷன் லிஸ்ட்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். அடுத்து PHH அப்படின்னு சொல்லக்கூடிய ரேஷன் கார்டு. இது பாத்தீங்கன்னா இது அதை விட கொஞ்சம் ஒரு ஹை லெவல் அப்படின்னு சொல்லலாம். AAYக்கு அடுத்தபடியாக PHH கொடுப்பாங்க. இந்த PHH யாருக்கு கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதாவது இவர்களும் ரொம்ப ஒரு கஷ்டப்படுற குடும்பம் தான். ஆனா இது எந்த மாதிரினா அவங்களுக்கு சுத்தமாவே பாத்தீங்கன்னா வருமானம் அப்படிங்கிறது இருக்காதுன்னு சொல்லலாம். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா வருமானம் ஒண்ணு இருக்கும், ஆனா ரொம்பவே இவங்களும் என்ன சொல்லலாம், நலிவடைந்த குடும்பம் அப்படின்னு சொல்லலாம். அந்த நலிவடைந்த குடும்பங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த PHH கார்டு உங்க இடத்துல இருந்தா உங்களுக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் கிடைக்கும். நீங்க செலக்ஷன் லிஸ்ட்ல இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இந்த கார்டு எல்லாம் பாத்தீங்கன்னா தானியங்களையும் அரிசியும் இலவசமா பெறக்கூடிய கார்டு. இப்ப AAY PHH ஓகே, இது ரெண்டு எங்கிட்ட இல்ல அப்படின்னா அதிகமானவங்கள்ட்ட என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா NPHH இருக்கும். அதாவது அரிசி கார்டு அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அதிகமா இந்த 3மே அரிசி கார்டு தான். அதுல இந்த அரிசி கார்டு வாங்குறதுலயே அதிகமா வச்சிருக்கிறவங்க NPHH வச்சிருப்பாங்க. இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா நடுத்தர குடும்பம், அதாவது சொல்லுவாங்க மிடில் கிளாஸ் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க வறுமை கோட்டை தாண்டிட்டீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு ஒரு வருமானம் இருக்கு, அந்த வருமானத்தை வச்சு உங்களால குடும்பத்தை நடத்தி கொள்ள முடியும். ஆனா அது ஒரு வசதியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இல்ல அப்படிங்கறதா இந்த அரிசி கார்டுடைய இது பாத்தீங்கன்னா நடுத்தர குடும்பம் அப்படிங்கறதுனால அவங்களையும் என்ன பண்றாங்க 2500 ரூபாய் இதுல கன்சிடர் பண்றாங்க. அப்ப AAY PHH NPHH 3 பேத்துக்குமே என்ன பண்றாங்க, கன்சிடர் பண்றாங்க.
இது இல்லாம உங்களுடைய கார்டு NPHHல SO இல்ல NPHHல NCO இருந்தா உங்களுக்கு கிடைக்காது. எஸ்ங்கிறது சக்கரை கார்டு, NC அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பொருளே வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய கார்டு. வெறும் அட்ரஸ் ப்ரூஃபா மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அப்ப வந்து ஃபர்ஸ்ட் ரேஷன் கார்டை வச்சுதான் என்ன பண்றாங்க, மெயினா வந்து உங்களை வந்து செலக்ட் பண்றாங்க. AAY PHH NPHH வச்சு செலக்ட் பண்றாங்க. அடுத்து இது இல்லாம என்னென்னலாம் பார்க்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதுல முதல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களிடத்துல வந்து அவங்க கேக்குறாங்க, நீங்க சொந்த வீடு வச்சிருக்கீங்களா அப்படிங்கறதை கேக்குறாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க கவர்மெண்ட் ஜாப் ஊழியர்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஐடி ஃபைல் பண்ணக்கூடியவங்களா, உங்க குடும்பத்துல எத்தனை பேர் வருமானம் சம்பாதிக்கிறாங்க, உங்க குடும்பத்துடைய வருடாந்திர வருமானம் எல்லை எவ்வளோ, இது எல்லாத்தையும் என்ன பண்றாங்க கேக்குறாங்க. ஏன் இதெல்லாம் கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சொந்த வீடு இருக்குது, எல்லாமே சௌரியமா இருக்கிறவங்களுக்கு நம்ம ஏன் வந்து என்ன பண்ணணும், மகளிர் உரிமை தொகை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா, சொந்த வீடு இருக்கிறவங்க எல்லாம் அவங்க வந்து என்ன பண்றாங்க கழிச்சிடுறாங்க, சொந்த வீடு இருக்கக்கூடாதுன்ட்டு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல அதிகமான வருமானம் வாங்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்கன்னா, அதாவது ஒரு குடும்பத்துல அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, 2 பசங்க இருக்காங்க, 2 பொண்ணுங்க இருக்காங்கன்னா அதுல 2 பசங்க வந்து சம்பாதிக்கிறாங்க, இல்ல வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் சம்பாதிக்கிறாங்கன்னா குடும்பத்துடைய வருமானமே பார்க்கும்போது அப்பா சம்பாதிக்கிறாரு, பொண்ணு சம்பாதிக்குது, பையன் சம்பாதிக்குன்னு சொல்லிட்டு 2 வருமானம் 3 வருமானம் வரக்கூடிய குடும்பத்துக்கு நம்ம என்ன பண்ண தேவையில்லை, மகளிர் உரிமை தொகை குடிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதனால என்ன பண்ணுவாங்கன்னா எத்தனை பேர் வந்து வருமானம் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கறத பொறுத்து வந்து என்ன பண்ணுவாங்க செலக்ட் பண்ணுவாங்க. இதே மாதிரி தானே போன தடவை செலக்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, போன தடவை செலக்ட் பண்ணும்போது அவங்க பொண்ணோ அவங்க பையனோ வேலைக்கு போகாம இருந்திருக்கலாம், அப்ப படிச்சுட்டு இருந்திருக்கலாம். ஆனா இந்த 3 நாள் வருஷத்துல அவங்க வேலைக்கு போயிருக்கலாம். அதனாலதான் நம்ம சொல்றோம் பழைய ஆட்களையும் சேர்த்துதான் கன்சிடர் பண்ணுவாங்கன்ட்டு. அப்படி பார்க்கும்போது எத்தனை பேர் சம்பாதிக்கிறாங்க, என்ன வருமானம் அப்படிங்கக்கூடிய தகவலும் வந்து என்ன பண்ணுவாங்க பாப்பாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொந்த 4 சக்கர வாகனம் இருக்கான்னு பாப்பாங்க. கார் உங்கள்ட்ட சொந்தமா இருக்கான்னு பாப்பாங்க. கார் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அத்தியாவசியத்துக்கான பொருளாக வந்து கணக்கிட முடியாது. அது ஒரு லக்ஸுரியான ஒரு விஷயம் தான். அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆடம்பரம் தான். எல்லாருமே வந்து கம்ஃபர்டபுளா இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, 2 வீலர் தான் வச்சுப்பாங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மத்ததெல்லாம் 4 வீலர் போனோம்னா நம்ம வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் போவோம், பஸ் ட்ரெயின் இந்த மாதிரி போயிடுவோம். ஆனா கார் வச்சுட்டு போறாங்க, கார் வச்சிருக்காங்க அப்படிங்கும் போது என்ன ஆயிருதுன்னா அவங்க வந்து ஒரு லக்ஸுரி லைஃப்குள்ள வராங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சலுகை பணம் வந்து கிடைக்காது. இந்த மாதிரி 4 சக்கர வாகனம் வச்சிருக்கவங்களுக்கு கிடைக்காது. அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப்ல நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. நீங்க கவர்மெண்ட் ஜாப்ல உங்க குடும்பத்துல ஒருத்தவங்க வேலை செஞ்சா கூட, அதாவது உங்க கணவர் வேலை செஞ்சாவோ இல்ல உங்க மகன் வேலை செஞ்சாவோ கூட வந்து உங்களுடைய ரேஷன் கார்டுல இருக்கிற ஒரு நபர் அதுல வேலை செஞ்சுட்டா உங்களுக்கு கிடைக்காது. அப்ப கவர்மெண்ட் ஜாப் உடைய ஊழியர்களுடைய குடும்பத்துக்கு கிடைக்காது. அதே மாதிரி அங்கிருந்து நம்ம ரிட்டையர் பணம் வாங்கிட்டு இருக்கோம், ரிட்டையர்மெண்ட்லாம் ஆயிடுச்சு, அவங்க அங்கிருந்து நிறைய பென்ஷன் வந்துட்டு இருக்குன்னா அப்போ உங்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. இவங்களெல்லாம் வந்து என்ன பண்ணிடுவாங்க, விட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா மத்தவங்களை மட்டும் தான் செலக்ட் பண்ணுவாங்க. இது இல்லாம நம்ம சொன்ன மாதிரி வாடகை வீட்டுல இருக்கிறவங்கள வந்து என்ன பண்றாங்க, இந்த தடவை செலக்ட் பண்றாங்க. அப்ப ரேஷன் கார்டு அடிப்படையில வச்சு செலக்ட் பண்றாங்க, வாடகை வீட்டுல இருக்கவங்களை வந்து அடிப்படையா வச்சு செலக்ட் பண்றாங்க. எல்லாத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா வயசு 60க்குள்ள இருந்தா மட்டும் தான் செலக்ட் பண்றாங்க. மகளிர் உரிமை தொகைக்கு 60க்கு மேல இருந்தா முதியோர் தொகைக்கு தான் வந்து நீங்க என்ன பண்ணணும், வாங்க முடியுமோ தவிர இது இனிமேல் வாங்க முடியாது. முதியோர் தொகை இதை விட அதிகமா கொடுப்பாங்க, 3000 ரூபாய் கொடுப்பாங்க. ஆனா 2500 ரூபாய்க்கு நீங்க எலிஜிபிள் கிடையாது. அப்ப இதெல்லாம் அடிப்படையா வச்சுதான் இந்த தடவை என்ன பண்ண போறாங்க, லிஸ்ட் ஃபார்ம் பண்ண போறாங்க. சீக்கிரமே அதனுடைய மறுபரிசீலனை ஆரம்பிச்சு வேலை போயிட்டு இருக்குது. உங்களுக்கு அந்த அறிவிப்பு என்ன பண்ண வந்துரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம தொடர்ந்து அதை பத்தியான அப்டேட்ஸ் தான் போட்டுட்டு இருக்கோம். நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.